சரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கேன்வாஸ்ங்கிற டேகும், ஐகான்ஸ் ஆட் பண்ற டேகும், தென் வீடியோ, ஆடியோ அண்ட் பட்டன்ஸ். இது எல்லாமே இன்னைக்கு பார்ப்போம். ஆ, இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு நாங்க சொல்லியிருந்தோம் ஃபர்ஸ்ட்டு. ஹெட் டேக்லயும், பாடி டேக்லயும் குடுக்கறதுல வந்துட்டு, ஹெட் டேக்ல இருக்கிறது மட்டும் வெளியில தெரியாது. தென் பாடி டேக்ல இருக்கிறது மட்டும் தான் வெளிய தெரியுங்கிறது. ஆனா ஹெட் டேக்ல நம்ம ஒரே ஒரு விஷயம் வெளியில தெரியிற மாரி வைக்கலாம். அது என்னதான்னா ஐகான். அந்த ஐகான் எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்? இல்ல அந்த ஐகான் எப்படி நம்ம இம்போர்ட் பண்றோம்? அதையும் நம்ம இதுல பார்க்கலாம். First canvas. Yes, the Canva tag is used to draw graphics on the fly via scripting. Yes, Canvaங்கிறது ஒண்ணும் இல்ல. அது வந்து நமக்கு ஒரு இப்ப நம்ம ஒரு டிரா பண்றோம், இல்ல ஏதாச்சும் ஒரு கிராபிக்ஸ் ஏதாச்சும் இம்போர்ட் பண்றோம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு வரைய போறோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்லேட் வேணும். அந்த ஸ்லேட் இல்ல ஒரு போர்டு இருந்தா தான் நம்ம அதுல வந்து எதனால அளவுக்கு பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்பேஸ் அந்த நம்ம டிசைன் பண்ண போற அந்த ஸ்பேஸ் தான் கேன்வாஸ்னு சொல்றாங்க. The Canva tag is transparent and is only a container for graphics. You must use a script to actually draw the graphics. Yes, அந்த கேன்வா டேகை வச்சு நம்ம வந்து அந்த ஸ்பேஸை நம்ம ரெடி பண்ண முடியுமே தவிர அதுக்குள்ள இருக்க டிசைன்ஸை நம்ம ஸ்கிரிப்ட் மூலயமா தான் இது பண்ண முடியும். ஸ்கிரிப்ட்னா வேற ஒன்றும் இல்லை, ஜாவா ஸ்கிரிப்ட் தான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கிரிப்ட் இப்போ பார்க்க மாட்டோம், நம்ம கேன்வா டேக் என்னன்னு பார்ப்போம். ஸ்கிரிப்ட்னால என்னென்ன பண்ண முடியுங்கிறத மட்டும் நான் இதில் யூஸ் பண்ணி காட்டுறேன். அதில் தான் கேன்வாஸ் டேக்ல நம்ம எப்படி அந்த ஸ்கிரிப்ட் மூலயமா டிசைன் பண்றோங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் அது ஸ்கிரிப்டுக்குள்ள நம்ம இப்போ போக வேணாம். ஓகேவா? தென் எனி டெக்ஸ்ட் இன்சைட் த கேன்வாஸ் எலிமெண்ட் வில் பி டிஸ்பிளேட் இன்சைட் இன் ப்ரௌசர்ஸ் வித் ஜாவா ஸ்கிரிப்ட். நான் சொன்ன மாதிரி தான் ஜாவா ஸ்கிரிப்ட் மூலயமா தான் நம்ம அதுக்குள்ள வந்து டிசைன் பண்ண முடியும். Then இந்த இதுல போய் பாருங்க. டாக்டர் HTML ஹெட் டேக் முடிஞ்சு. ஓகே, இது ஹெட் டேக் செஷன் 5 கொடுத்துருந்தாங்க. செஷன் 5 இங்க வந்துருச்சு. தென் இதுல ரெண்டு கேன்வா டேக் வச்சிருக்காங்க. இங்க ஒரு கேன்வா டேக் இருக்கு, தென் இங்க ஒரு கேன்வா டேக் இருக்கு. அந்த ரெண்டு கேன்வா டேக்குமே ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க. ஒரு ஐடி என்னன்னா மை கேன்வாஸ்னு ஒரு ஃபர்ஸ்ட் கேன்வா டேக் ஐடி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேன்வா டேக்கு ஐடி வந்து கேன்வாஸ்னே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? தென் ரெண்டுத்துக்குமே விட்த்தும் ஹைட்டும் 200 இதுக்கும் 200 கொடுத்து ரெண்டு டேக்குமே முடிச்சிருக்காங்க. ஓகே, இதுல ரெண்டுமே ஒண்ணுதான். ஐடிஸ் மட்டும் இதுக்கு மை கேன்வாஸ், இதுக்கு வெறுமா கேன்வாஸ். ஓகேவா? தென் ஸ்டைல்ல இந்த ரெண்டு கேன்வாஸும் நான் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். அதுக்காக ஐடினால அதை எப்படி ஸ்டைல் கொடுப்போம்? ஹேஷ்டேக்ங்கிறது தான் சின்டெக்ஸ். ஹேஷ்டேக் ஐடி நேம் தென் கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ள தான் நம்ம ஸ்டைல் எழுதுவோம். தென் இதோட ஐடி நேம்க்கு இங்கேயும் கேன்வாஸ் இந்த கேன்வாஸ் ஐடிக்கு இங்கேயும் ஸ்டைல் எழுதியிருக்காங்க. என்னன்னா அதுல வந்து நம்ம போட்டிருந்தாங்க கேன்வாஸ் வந்துட்டு இந்த கேன்வா டேக் இஸ் டிரான்ஸ்பரண்ட். ஸோ அந்த கேன்வா டேக் நம்ம ஒன்று கிரியேட் பண்றோம் இருந்தா அது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா தான் இருக்கும். அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஃபர்ஸ்ட் டேக பார்டர் கொடுத்துருக்காங்க. 2px எனக்கு சாலிடா இருக்கணும், அதுவும் இந்த ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி எனக்கு வந்திருக்கணும். அது கொடுத்ததுனால 200 200 ஹைட் அண்ட் விட்த்துக்கு எனக்கு அந்த பார்டர் மட்டும் அந்த கலர்ல வச்சு எனக்கு வந்திருக்கு. தென் எனக்கு இதுல இன்னொரு இதுல பேக்ரவுண்ட் கலர் அக்வா இந்த கலர் கொடுத்து அந்த தனி கேன்வா டேக தனியா இது பண்ணிருக்காங்க. ஓகேவா? இதுல ஒண்ணுமே இல்ல, கேன்வாஸ் தான் ஒரு ஒயிட் ஸ்பேஸ். அது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதை வந்து நம்ம பார்க்க முடியாது. டிரான்ஸ்பரண்ட்னா அது பார்க்க முடியாதுல்ல. ஸோ அதை காட்டுறதுக்காக ஒன்னு பார்டர் வச்சு இதுதான் எனக்கு இந்த கேன்வா டேகோட ஸ்பேஸ் காட்டிருக்கோம். தென் பேக்ரவுண்ட் கலர் வச்சு இந்த இதை நம்ம காட்டியிருக்கோம். ஓகேவா? தென் எஸ், கேன்வாஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கேன்வா ட்ரா டெக்ஸ்ட், ட்ரா கிராஃபிக்ஸ், அனிமேட்டட் அண்ட் இன்டராக்டிவ். இதெல்லாம் கொஞ்சம் தியரி தான், எப்படி கொஞ்சம் மட்டும் பார்ப்போம். ட்ரா டெக்ஸ்ட் கேன்வாஸ்குள்ள நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் டிரா பண்றதுக்கும் கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கும் வித் ஆர் வித்தவுட் அனிமேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. கிராஃபிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அனிமேட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்து அது எனக்கு இப்படி மூவ் ஆகணும் அப்படிங்கறத ஸ்கிரிப்ட் பண்ணுவாங்க. அது ஸ்கிரிப்ட் பண்றதையும் இன்டராக்டிவ் செஷன்ஸை ஜாவா ஸ்கிரிப்ட் ஈவெண்ட்ஸ் மூலயமா பண்ணுவாங்க. அதுக்கு இந்த கேன்வாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆல் drawings on HTML canvas must be done with JavaScript. ஜாவாஸ்கிரிப்ட்ல நம்ம வந்துட்டு இதுக்கு நம்ம கோடு தான் எழுதணுமே தவிர HTML மூலயமா இதுக்கு நம்ம ஸ்பேஸ் மட்டும் தான் ரெடி பண்ண முடியும். இது வந்துட்டு அதுல கோடு, ஜாவாஸ்கிரிப்ட் கோடு. நான் ரன் பண்ணி காட்டுறப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன். எஸ், இப்போ இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த பாடி டேக் மட்டும் பாருங்க, ஸ்கிரிப்ட் இப்போ பார்க்க வேணாம், நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேன்வா டேக் எடுத்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஐடி கொடுத்துருக்காங்க மை கேன்வாஸ்.
ஓகேவா? தென் அதுக்கு ஒரு வித் 200, ஹைட்டும் 200. தென் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டைல் என்னன்னா பார்டர்ல எனக்கு வந்து 2px இருக்கணும் சாலிட் பிளாக்ல. ஸோ எனக்கு இந்த சாலிட் பிளாக்ல ஒரு கேன்வா டேக் மூலியமா எனக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து ரெடி ஆகிட்டு. தென் இதுக்குள்ள எப்படி இந்த கிராஃபிக், இது வந்து ஒரு 2 டைமென்ஷனல் கிராஃபிக். 2 டைமென்ஷனல் கிராஃபிக்னா எனக்கு தெரியும் தானே. 2D வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்றது 2D. அதான் எனக்கு வந்து இம்போர்ட் பண்ணணும். அது எப்படின்னா தான் இந்த ஸ்கிரிப்ட் டேக். இந்த ஸ்கிரிப்ட் டேக்கை நான் வந்துட்டு பாடி அண்ட் HTML ரெண்டத்தோட எண்ட் டேக் நம்ம ஸ்டைல் டேக் எப்படி கொடுப்போமோ அது மாதிரி இதுல வந்து கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேன்வா டேக் எப்படின்னு ரன் பண்ணி பார்த்துடலாம். நான் என்ன வந்து day5.html நான் இதுக்கு ஒரு இது வச்சுக்கிறேன். Okay, இதுக்கு டாக் டைப் HTML, then HTML lang இது இங்கிலீஷ்ல இருக்கணும். then head, then டைட்டில் கொடுத்துக்கிறேன். டைட்டிலுக்கு ஓகே, இந்த பாடியில நான் இப்போ ஒரு கேன்வா டேக் வைக்கிறேன். கேன்வாஸ், கேன்வா இல்லை ஸ்பெல் மிஸ்டேக், கேன்வாஸ். இதுல நான் இப்போ என்ன கொடுக்கணும்னா ஒரு ஐடி கொடுத்துக்கிறேன். அதுல கொடுத்த மாதிரியே மை கேன்வா. ஓகேவா? தென் வித் 200, ஹைட்டும் 200. ஓகேவா? தென் சேவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நான் காப்பி பாத் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கொடுத்ததுல டைட்டில் எனக்கு வந்துருச்சு day5. ஆனா எனக்கு வந்து கேன்வா எங்க வந்திருக்குன்னு தெரியல. பிகாஸ் அது வந்து டிரான்ஸ்பரண்ட். நம்ம எய்தர் அதுக்கு ஒரு பார்டர் ஸ்டைல் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டைல் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா அது வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ நான் இதுல வந்து ஒரு ஸ்டைல் டேக்ல கொடுக்குறேன். ஸ்டைல் பார்டர் 3px 3pxல எனக்கு வந்துட்டு வேணும். இதில் நான் கொடுத்துருக்கேன். கண்ட்ரோல் இஸ் சாலிட் இருக்கும். எஸ், இப்போ எனக்கு வந்துட்டு நம்மளோட அந்த கேன்வா டேக் தெரியுது. இது 200 பிக்சலுக்கு நம்ம ஹைட்டும் 200 பிக்சலுக்கு வித்தும் இது நம்ம கொடுத்ததுனால இதுக்கு நமக்கு விசிபிள் ஆகியிருக்கு. இதுதான் அந்த கேன்வா டேக்ல நம்ம இது சொல்லியிருக்காங்க. மை கேன்வாஸ் இதில் கொடுத்துருக்காங்க, விட்த் அண்ட் ஹைட் கொடுத்துருக்கு, ஸ்டைல் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த 2D டைமென்ஷனல் டயக்ராமை எப்படி இதுக்குள்ள கொண்டு வந்தாங்கிறத பார்ப்போம். இதுக்கு கொஞ்சம் ஸ்கிரிப்ட் பார்க்கணும். ஸ்கிரிப்ட் அவ்வளோ டீப்பாக போகல, லைட்டாக தான் சொல்லித்தரேன். ஸ்கிரிப்ட்னா அது வந்துட்டு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுவும் அது ஹை லெவல் லாங்குவேஜ். அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனல் காம்பவுண்ட். இப்போ எனக்கு இந்த கிளிக் ஈவெண்ட் கொடுக்குறேன்னா எனக்கு வந்து டக்குன்னு இந்த இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கணும் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் 3 விதமான ஒரு வேரியபிள்ஸ் இருக்கு. ஒன்று என்னன்னா கான்ஸ்டன்ட், இன்னொன்று லெட், இன்னொன்று வேரியபிள். வேர் மூணுத்துக்குமே நிறைய டிஃப்ரென்சஸ் உண்டு. வேர்னா இப்போ நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ள அந்த இதை நம்ம எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். கான்ஸ்டன்ட்னா கடைசி வரை அந்த ப்ரோக்ராம்ல கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூஸ் தான் இருக்கும். நம்ம அவ்வளோத்துக்கு டீப்பா போகல. நான் இப்போ இந்த வேல்யூஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ கான்ஸ்டன்ட் எடுத்திருக்கேன். இதுல கேன்வாஸ்ல ஒரு வேரியபிள் தான் எடுத்திருக்கேன். ஓகேவா? தென் இந்த வேரியபிளை நான் வந்துட்டு ஒரு வேல்யூஸ் கொடுக்கணும். அந்த வேல்யூஸ் எப்படி கொடுக்க போறேன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடி. எனக்கு இந்த ஒரு எலமெண்ட் இருக்கு, அந்த எலமெண்ட்டை வாங்கணும். அந்த எலமெண்ட்டுக்கு அதோட நேம் வச்சு வாங்கணும், ஐடி நேம் வச்சு வாங்க போறேன். கெட் எலமெண்ட் பை ஐடி நேம். பட் என்ன ஐடி நேம் கொடுத்துருக்கேன்? கேன்வாஸ் கொடுத்துருக்கேன்.
ஸோ எனக்கு மை கேன்வாஸ்ன்னு இருக்கிற ஐடியில இருக்கிற எல்லா எலமெண்ட்டையும் ஆக்சஸ் பண்ண போறது தான் இந்த கேன்வாஸ். ஓகேவா? தென் கான்ஸ்டன்ட் சிடிஎக்ஸ். சிடிஎக்ஸ்னா கண்டெக்ஸ்ட்னு அர்த்தம். இப்போ இந்த இந்த மை கேன்வாஸ்ங்கிற இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த கேன்வாஸ் தான் ஹேண்டில் பண்ண போகுது. ஆனா இந்த கேன்வாஸ்க்குள்ள நான் என்ன கொடுக்கும் டாட் கெட் கண்டெக்ஸ்ட் 2D. ஸோ எனக்கு 2 டைமென்ஷனல் டிசைன் தான் உள்ள போக போகுது. எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வச்சு பண்றது தான் 2 டைமென்ஷனல். ஓகேவா? தென் draw the canvas. Yes. Finally, you can draw the canvas. Yes. Fit style. அந்த சிடிஎக்ஸ் தானே நம்ம இப்போ கேன்வாஸ் வச்சிருக்கு, இதுல ஹோல்ட் பண்ணி வச்சிருக்குது. கான்ஸ்ட் சிடிஎக்ஸ் தான். கான்ஸ்ட்ங்கிறது கான்ஸ்டன்ட் தான். ஸோ எனக்கு சிடிஎக்ஸ் தான் வேரியபிள் நேம். ஸோ இந்த சிடிஎக்ஸ் தான் இந்த கேன்வாஸை வச்சிருக்குது. இந்த சிடிஎக்ஸ் டாட் ஃபில் ஸ்டைல் பிளாக் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா நமக்கு அந்த பிளாக் கலர் எல்லாம் இதுல அப்ளை ஆகிரும். தென் சிடிஎக்ஸ் டாட் ஃபில் ரெக்ட். ரெக்ட்னா ரெக்டாங்கிள்ங்கிற அர்த்தம். அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒரு இனிஷியல் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் நம்ம 2D தானே சொல்லியிருக்கேன். ஸோ 0,0 150,75. இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். தென் நீங்க பாருங்க, இதுவும் எக்ஸ் ஆக்சிஸும் 0, இது ஒரு 150 ரேஞ்ச் இருக்கும், இது ஒரு 75 ரேஞ்ச் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்ல 150 கொடுத்துருக்காங்களா? எஸ். அப்போ இங்க இருந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இங்க இருந்து இங்க இது மொத்தம் 200. அப்போ 150னா ஒரு 3/4 இருக்கும் அப்படிதானே? ஸோ இதுல 150 ஆகிருக்கு, இதுல ஒரு 75 ரேஞ்சுக்கு ஆகிருக்கு. அவ்வளவுதான். இதுலயும் அந்த கோடு தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்ட் கேன்வாஸ். இப்போ நம்ம இந்த கேன்வாஸ்க்கு ஐடி வந்து மை கேன்வாஸ். ஓகேவா? இப்போ அந்த கேன்வாஸ்ங்கிற ஒரு வேரியபிள் ஸ்கிரிப்ட்ல இருக்கு. அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுதுன்னா டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் பை ஐடிங்கிற ஒரு இன்பில்ட் மெத்தட் வச்சு இந்த மை கேன்வாஸ்ங்கிற இருக்கிற இதை வாங்கி வச்சுக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ண போறது எதுனா இந்த கான்ஸ்டன்டான வேல்யூ கேன்வாஸ்ங்கிறது. ஓகேவா? பட் இந்த கேன்வாஸ்க்குள்ள நான் வேல்யூஸ் கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கறது அப்படின்னா தான் இந்த சிடிஎக்ஸ்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கேன்வாஸ் டாட் கெட் கண்டெக்ஸ்ட் 2D. இதுக்குள்ள நான் 2Dயோட டிசைன்ஸ் கொடுக்க போறேன். தென் என்னன்னா சிடிஎக்ஸ் டாட் ஃபில் ஸ்டைல். இந்த சிடிஎக்ஸ் டாட் ஃபில் ஸ்டைல் தான் இந்த கண்டெக்ஸ்ட் கொடுக்க போகுது. ஸோ இந்த ஃபில் ஸ்டைல் நான் ரெட் கலர் கொடுத்ததுனால எனக்கு அதுக்குள்ள ஃபுல்லா ரெட் ஆகிடுது. தென் சிடிஎக்ஸ் டாட் ஃபில் ரெக்ட். எனக்கு வந்து இது எவ்வளவு தூரத்துக்கு ஆகணும் அப்படின்னா 0,0,150,75 அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்துட்டு எனக்கு 0 வந்து இதுல இருக்கும் 0,0. ஓகேவா? தென் எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ் வந்து 150 வரை மூவ் ஆகுது, ஒய் ஆக்சிஸ் வந்து 75 வரை மூவ் ஆகுது. அப்போ எனக்கு இங்க வர வரும் 2 டைமென்ஷனல் டைம் அரேனாலே நமக்கு தெரியும் ஒரு எக்ஸ் அண்ட் ஒய் அந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு தான் பண்றது. 3 டைமென்ஷனல்னால தான் இசட் ஆக்சிஸ் ஒன்று வரும். இசட் ஆக்சிஸ் இப்படி கிராஸா போகும், எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி, ஒய் ஆக்சிஸ் இப்படி. ஸோ 0,0 150, 75 தான் இங்க. இது எப்படி வரும்னு இப்போ பார்த்துருவோம். இங்க நான் ஸ்கிரிப்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்டையுமே நம்ம ஸ்கிரிப்ட் டேக்குள்ள தான் போகணும். இதுல கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ எனக்கு கேன்வாஸ்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்குள்ள டாக்குமெண்ட் டாட் கெட் த எலமெண்ட் பை ஐடி அப்படின்னா இந்த ஐடி நேமை வச்சு எனக்கு அந்த எலமெண்ட்டை வாங்கு. இந்த ஐடி நேம் இதை வச்சு இந்த எலமெண்ட் எனக்கு வாங்கு. இப்போ மை கேன்வா தானே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ இதுலயும் மை கேன்வா. இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இது டேக்ஸ் கிடையாது. ஸோ இதுல வந்து செமிகாலன் யூஸ் பண்ணணும் ஒவ்வொரு லைனுக்கு அப்புறமே. தென் கான்ஸ்ட் சிடிஎக்ஸ் கண்டெக்ஸ்ட். ஓகேவா? டூ இது எனக்கு கேன்வாஸ் அப்ளை பண்ண போறேன். ஸோ டாட் கெட் கண்டெக்ஸ்ட் என்னன்னா 2D.
தென் இந்த சிடிஎக்ஸ்ல எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்டைல் ஃபில் பண்ணணும். தென் ஃபில் ஸ்டைல் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கேன். தென் சிடிஎக்ஸ் டாட் ஃபில் ரெக்டாங்கிள். ஸோ ரெட் இதில் எனக்கு 0, 0, அதில் 150 தானே, 150, 75. எஸ், ஓகே. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். எஸ், எனக்கு இப்போ தெரியுதா? இது வந்துட்டு 0,0னா அது இங்க இருக்கும். இது நம்ம எப்பவுமே கிராஃப்ல பார்க்கும்போது இங்க இருந்து ஆரம்பிப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் இதுல இருந்து போவோம், ஒய் ஆக்சிஸ் இதுல இருந்து போவோம். பட் நம்ம இனிஷியல் ஸ்டேட் இப்போ இங்க இருக்கு. ஸோ 0,0 இங்கேயும், இப்போ அடுத்த பாயிண்ட் என்னது 150,75. ஸோ எனக்கு இதுல 200 வர இங்க இருக்கு, இங்க வர 200, இங்க ஹைட்ல இங்க வர 200. எக்ஸ் ஆக்சிஸ்ல 150னா 200ல பார்க்க போறது ஒரு 3/4 இங்க வர வந்திருக்கும். 75னா ஹைட் 100 வர இங்கன்னா இங்க வர ஒரு 75 இருக்கும். ஸோ எனக்கு இது இங்க ஃபில் ஆகிருக்கு. கேன்வா டேக்ல ஏதோ டவுட்ஸ் இருக்கா இப்போ? ஸ்கிரிப்டுக்குள்ள அதிகமா போவேனா, ஏன்னா ஸ்கிரிப்ட் அது ஜாவா ஸ்கிரிப்ட் அது இன்னும் வரும். இப்போ வந்து நம்ம கேன்வா டேக் வந்துட்டு எப்பவுமே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதை வந்து நம்ம தனியா எப்படி பாக்குறது, அதுக்காக தான் பார்டர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ். பட் அதுக்குள்ள எப்படி யூஸ் ஆகுங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ஸ்கிரிப்டுக்கு அடிஸ் கொடுத்துருக்கேன். ஹலோ. ம், சரி, ஓகே. தென் அந்த கேன்வா டேக்ஸ்குள்ள டிசைன்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா டெக்ஸ்டும் கொடுக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். drawing the text on the canvas. Okay. To draw the text on a canvas, the most important property and methods are ஒரு font, okay, font properties, fill textல வந்து ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம். தென் எக்ஸ் அண்ட் ஒய், இது 2 டைமென்ஷனல்னாலும் ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். தென் ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட். ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்துட்டு இந்த இந்த இப்போ ஒரு இங்க லேப்டாப் இருக்கு. இப்போ இந்த லேப்டாப் இருக்கு, இதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ரேம் மாதிரி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் அந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கிறது தான் இப்போ ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்ங்கிறது. அதுக்குள்ளேயும் அதே தான், நம்ம டெக்ஸ்ட் கொடுக்குறோம். தென் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வச்சு அந்த வேல்யூஸ் எப்படி வரணுங்கிறதுக்காக தான். இது வந்துட்டு இப்போ அதே ஜாவா ஸ்கிரிப்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த கேன்வாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேன்வாஸ் மூலியமா அந்த எலமெண்ட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுறோம். தென் இந்த கேன்வாஸ்குள்ள நான் ஃபில் பண்ண போறேன். என்னதை ஃபில் பண்ண போறேன்? 2D. ஸோ கெட் கன்டெக்ஸ்ட் மூலயமா 2D இது கொடுக்குறேன். தென் அதுக்குள்ள எனக்கு ஒரு ஃபாண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். என்ன ஃபாண்ட் வேணும்? எனக்கு 30 pxல டைம்ஸ் நியூ ரோமன்ல எனக்கு ஃபில் பண்ணணும். சரி, ஓகே. தென் எனக்கு இது வந்து இல்ல ஃபில் டெக்ஸ்ட் மூலயமா இந்த இன்ஃபோர்ஸ்மேட்டுங்கிற இதை எக்ஸ் ஆக்சிஸ்ல 10 பிக்சல்ஸ் தள்ளியும் ஒய் ஆக்சிஸ்ல 50 பிக்சல்ஸ் தள்ளியும் எனக்கு வைக்கணும். ஸோ எனக்கு இந்த ஃபில் டெக்ஸ்ட்ல எனக்கு இது பண்ணணும். Yes, இந்த இதில் நம்ம பார்க்கலாம். இப்போ அதே தான் கேன்வாஸ் ஐடி வச்சு கேன்வாஸ் வாங்கியாச்சு. வித் 200, ஹைட் 200, ஸ்டைல் பேக்ரவுண்ட் அக்குவா, ஓகே, ஃபில் ஆயிட்டு. தென் அவ்வளோ இதுல ஸ்கிரிப்ட் அந்த இது கேன்வாஸ் வாங்கிடுது. ஐடி கெட் எலமெண்ட் பை த ஐடி. கேன்வாஸ்ங்கிற ஐடி எங்க இருக்குன்னு பார்த்தா இந்த இருக்கு. ஸோ இது வாங்கிடும், கேன்வாஸ்ங்கிறது இந்த வேரியபிள் வாங்கிடும். தென் சிடெக்ஸ் மூலமா இந்த கேன்வாஸ்ல 2D நம்ம அப்ளை பண்றோம். ஓகே. சிடெக்ஸ் டாட் ஃபாண்ட்ல 30 பிக்சல்ஸ் 9 டைம்ஸ் நியூ ரோமன். இந்த ஃபாண்ட் எனக்கு இங்க அப்ளை ஆகணும், இதுக்குள்ள இருக்கிற ஃபாண்ட்டுக்கு. தென் எனக்கு ஃபாண்ட் நான் அப்ளை பண்ணிட்டேன், பட் உள்ள ஃபாண்ட் நான் ஒன்றும் ஃபில் பண்ணல. ஸோ சிடிஎக்ஸ்ல நான் டாட் ஃபில் டெக்ஸ்ட், இதுல இன்போர்ஸ்மேட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ்ல 10 பிக்சல்ஸ் தள்ளியிருக்கணும், ஒய் ஆக்சிஸ்ல 50 பிக்சல்ஸ் எனக்கு தள்ளியிருக்கணும். அதே மாதிரி இங்க இந்த ஸ்டார்டிங் இங்க இருந்து நம்ம இந்த ஐ இது வர ஒரு 10 பிக்சல்ஸ் இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ இங்க இந்த ஐ இருக்குல்ல, இங்க இருந்து இது வர இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, இதுல இருந்து இது வர 50 பிக்சல்ஸ். ஸோ எனக்கு 10, 50. ஓகேவா? இது ஃபில் டெக்ஸ்ட். இதே நம்ம ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்னு பார்க்கணும்னா அதே இதுதான்.
பட் நம்ம ஃபில் பண்றப்போ ஃபில் டெக்ஸ்டிங் பண்ணாம ஸ்ட்ரோக் டெக்ஸ்டிங் பண்ணுவோம். இது எப்படி அவுட்புட்டா வரும்னா இந்த மாதிரி வரும் டெக்ஸ்ட். சரிதா? ஐங்கிறது சாதா இதா இல்லாம உள்ள ஃபில் ஆகாம அது ஒரு எம்டி ஸ்பேஸா உள்ள இதாகும். நத்திங் பட் தி சேஞ்சஸ் இந்த இந்த இங்க ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்னு வரும். இது எப்படின்னு பார்த்துடலாம். நான் இதுவரை அதுல உள்ளதுதான். கேன்வாஸ் ஐடி வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு கேன்வாஸ் வேரியபிள்ல கெட் எலிமெண்ட் பை ஐடி வச்சு வாங்கிட்டோம். தென் சிடிஎக்ஸ்ல கேன்வாஸ் டாட் கெட் கன்டெக்ட்ல 2D எனக்கு வேணும்னு போட்டிருக்கோம். தென் இந்த சிடிஎக்ஸ்ல நம்ம 2D வாங்கிட்டோம். ஆனா உள்ள நம்ம எதுவுமே கொடுக்கல. ஸோ சிடிஎக்ஸ் டாட் ஃபாண்ட் அதில் டைம்ஸ் நியூ ரோமன் என்ன கொடுத்துருந்தாங்க, டபுள் கோட்ஸ்ல 30px சைஸ் கொடுக்கணும். தென் டைம்ஸ் நியூ ரோமன். சரி, தென் டபுள் கோட்ஸ் மூடி கோலன் போட்டுருந்துதான். தென் சிடிஎக்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட் என்ன இருக்கு? Post light 10 pixels, 50 pixels. Then some onboard search. வரல. கேமா சீரியஸ். ஓகே, சரி. இப்போ வந்து நான் ஸ்கிரிப்ட்ல ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஸ்கிரிப்ட்ல வந்து இப்போ என்னன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்துருப்போம். ரைட். நான் இதை கொடுக்கும்போது யாராச்சும் பார்த்தீங்களா? நான் வந்துட்டு ஃபில் ஸ்டைலுங்கிற கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த ஸ்டைலுங்கிறதுல ஃபில்லுங்கிறது ஒரு லெட்டர். அது வந்து எனக்கு ஸ்டார்டிங் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு. ஆனால் ஸ்டைல் ஆரம்பிக்கிறப்போ வந்துட்டு எனக்கு வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்திருக்கு. ஏன்னா ஸ்கிரிப்ட் வந்துட்டு கேமல் கேசஸ்னு ஒரு இதை ஃபாலோ பண்றாங்க. அதுல என்ன ஆகும்னா, இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்னு நான் பேக்ரவுண்ட் கலர் இல்லை பேக்ரவுண்ட் இமேஜ் என்னன்னாலும் வச்சுக்கோங்க. பேக்ரவுண்ட் கலர்னா பேக்ரவுண்ட் ஒரு வேர்டு, கலர் ஒரு வேர்டு. இதுக்கு நடுவுல நமக்கு ஒரு மைனஸ் மாதிரி ஒரு இது வரும். கொஞ்சம் பாருங்க. இந்த இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷன்ல தெரியுதா? பேக்ரவுண்ட் ஒரு நேம், கலர் ஒரு நேம். பட் நம்ம வந்துட்டு ஸ்கிரிப்டுக்குள்ள எழுதுறப்போ அதை வந்து அப்படி எழுத மாட்டோம். எப்படின்னா இப்போ வந்துட்டு ஸ்கிரிப்டுக்குள்ள சாதாரணமா பேக்ரவுண்ட்னு போட்டு செகண்ட் லெட்டரை வந்து கேப்ஸ்ல ஆரம்பிச்சு பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு நம்ம கொடுப்போம். அதே தான் நம்ம வந்துட்டு இதுலயும் கொடுக்க போறோம். அதனாலதான் இப்ப நமக்கு அது ரன் ஆகல. அகைன் font 50 pixels. ctx dot கேப்ஸ்ல தான் டி. ஓகேவா? இல்லைன்னா ரன் ஆகாது. டெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எனக்கு உள்ள என்ன வரணும்னா இம்போஸ் ரைட். அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல எவ்வளவு இருக்குன்னா 10, ஒய் ஆக்சிஸ்ல 50. செமிகாலன் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இது சேவ் பண்ணிட்டு என்னாச்சு? சிடிஎக்ஸ் ஓகே.
HTML script tag. Mm, 30px times new Roman text dot full text. Okay. HTML வருது head tag இங்க body tag இங்க script tag இங்க எஸ் இங்க பேக்ரவுண்ட் நம்ம ரிமூவ் பண்ணல. ம் இப்போ ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ரன் ஆகுது. கலர் மென்ஷன் பண்ணு. என்னம்மா? இல்ல டெக்ஸ்ட்க்கு கலர் மென்ஷன் பண்ணு. ஆமா கலர் மென்ஷன் பண்ணிட்டேன்னா வெயிட். ஸ்டைல் ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட் ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு அப்படி ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணணும். இது பண்ணாமல் இருக்கிறதுனால தான் எனக்கு அதுக்கு சரி இப்போ என்ன பார்த்துருவோமே. கான்ஸ்டன்ட் கேன்வாஸ் எஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஒரு கேன்வாஸ் வேறு எடுத்தாச்சு. டாக்குமெண்ட் ஒன் கெட் எலிமெண்ட் பை ஐடி மை கேன்வா கான்ஸ்டன்ட் சிடிஎக்ஸ் அதில் கேன்வாஸ் டாட் கெட் கான்டெக்ஸ்ட் 2D வரணும். ஓகே. தென் அந்த சிடிஎக்ஸ் டாட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 30px டைம்ஸ் நியூ ரோமன். சரி ஓகே. தென் சிடிஎக்ஸ் டாட் ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட். இவ்வளோ நேரம் என்னாச்சு? சூப்பர். சரி ஓகே. இது என்னன்னு பார்ப்போம். ஒரு எக்ஸ்டென்ஷன் சேவ் ஆகாததுனால எனக்கு இது ரன் ஆக மாட்டுக்கு. பட் இது என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சது தானே? ஃபுல் டெக்ஸ்ட்னா என்ன, ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட்னா என்னன்னு?
நான் ரெண்டுத்துக்கும் அவ்வளோ பெரிய வித்தியாசம் கிடையாது. அதுல வந்துட்டு ஃபில் டெக்ஸ்ட்னால அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து உள்ள வந்து கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஆனா ஸ்ட்ரோக் டெஸ்ட் அப்படி கிடையாது. அந்த டெக்ஸ்ட் ஃபில் ஆகாம உள்ள ஒரு கேப் இருக்கும். சி இந்த ஃபில் டெக்ஸ்ட்ல இந்த டெக்ஸ்டே நமக்கு ஃபில் ஆகியிருக்கு. ஆனா இந்த ஸ்ட்ரோக் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுல வந்துட்டு ஃபில் ஆகியிருக்காது. ஓகேவா? இது என்ன எரர்ன்னு தெரியல. நான் அத பார்த்துட்டு சொல்றேன். இல்ல அந்த கிளாஸ் கூட நம்ம திரும்ப பார்க்கலாம். எஸ் இதேதான். கேன்வாஸ் மொத்தமாவே நம்ம பார்க்கலாம். பட் நான் இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒண்ணும் இல்ல. சிடிஎக்ஸ் ஃபாண்ட் குடுத்துருக்காங்க. ஸ்டைல்க்குன்னு ப்ளூ கலர் குடுத்துருக்காங்க. தென் டெக்ஸ்ட் அலைன்ல வந்து சென்டர் குடுத்ததுனால அது சென்டர் வந்திருக்கு. என்ஃபோர்ஸ்மென்ட் கேன்வாஸ் டாட் விட்த் எக்ஸ் ஆக்சிஸும் எனக்கு அந்த கேன்வாஸோட விட்த்தோட ஹைட்டுக்கு 2/2 அதோட விட்த்துக்கும் அண்ட் ஹைட்டு பை 2 இட்ஸ் ஓகே. இது ஃபில் ஆகி அது இதாக இருந்தது. இந்த கேன்வாஸ் கிளாஸ் கூட திரும்பி எடுக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன் நான் ரன் பண்ணிட்டு வா ஓகேவா? தென் ஃபேவ் ஐகான் HTML எஸ் இதுதான் நான் சொல்லியிருந்தேன். நம்ம வந்து HTML-ல ஹெட் டேக்ல வந்துட்டு கொடுக்கறது எதுவுமே வெளியே தெரியாதுன்னு இருந்தோம். பட் ஐகான்ஸ் வந்து இதுல தெரியும். அது எப்படின்னா a favicon icon is a small image displayed next to the page title in the browser tab. Yes. இந்த browser tabல நமக்கு வந்துட்டு ரைட் இந்த இதில் பார்த்தா தெரியும். இந்த கூகுள் மீட்டுக்கு ஒரு எமோஜி இருக்கா, இங்க இந்த கேன்வாக்கு ஒன்று இருக்கா, இந்த இதுக்கு ஒரு க்ளோப் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, இதை வந்து நம்ம வந்துட்டு HTML-ல செட் பண்ணலாம். அது எப்படி செட் பண்ணலாம்னா favicon HTML டேக் மூலமா என்னன்னு பார்க்கலாம். ம். இந்த இதுல வந்துட்டு ஒரு டாக்டர் HTML-ல கொடுத்துருக்காங்க. லிங்க் பாடியில ஒண்ணுமே இல்லை. இதுல டைட்டில் கொடுத்துருக்காங்க சென்ட் 5. ஆனா இந்த இமேஜ் எப்படி வந்திருக்குன்னு கேட்காங்க. ஸோ இதுல லிங்க் கொடுக்கணும். இல்ல லிங்க்ல ரிலேஷன் வந்து நான் என்ன லிங்க் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. நம்ம ஹெட் டேக்ஸ்ல வந்து நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன ரிலேஷன்ஸ் இல்லை என்ன ஏதாச்சும் பூட் ஸ்ட்ராப் லிங்க் பண்ணாலும் சரி, ஸ்கிரிப்ட் தனியா எழுதி லிங்க் பண்ணாலும் சரி, சிஎஸ்எஸ் தனியா லிங்க் பண்ணாலும் சரி, நம்ம ஹெட் டேக்ல தான் லிங்க் பண்ண போறோம். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் வெளியில தெரியுது. அதுக்கு நம்ம இதுல எப்படி லிங்க் பண்றாங்கன்னா ஐகான் நம்ம என்ன ரிலேட் பண்ண போறோம் ஒரு ஐகான் தான் வைக்க போறோம். டைப்பு நெசசரி இல்லை, பட் டைப் போட்டுக்கலாம். டைப் வந்து நான் இமேஜ் ஆர் எக்ஸ் ஐகான் அதை கொடுக்குறேன். ஹெச் ரெஃப்ல வந்துட்டு இந்த ஐகானோட லொகேஷன். இது எப்படின்னா இந்த டைட்டில் ஹெட் டேக்ல கொடுக்குறேன். லிங்க் ரிலேஷன்ல ஐகான் ஹெச்எஃப்ல அப்புறம் ஆல்ரெடி ஒரு டிராகன் இமேஜ் பண்ணுவாங்க. சரி இந்த ஒரு இது வந்து ஒரு இமேஜ் ஒரு தோசை. ஓகேவா? இந்த இமேஜ் எனக்கு அதில் வரணும். அது எப்படின்னு காப்பி ஆஸ் பாத் இந்த ஹெச்எஃப்ல நான் ஒரு லொக்கேஷனை கொடுத்துட்றேன். ஓகேவா? தென் இந்த டேப் லிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மேலே தெரியுதா அந்த நம்ம தோசை அது வச்சிருந்ததோட ஐகான் வந்து மேலே வந்துருச்சு. ஸோ இந்த ஃபேவ் ஐகான் இப்போ வந்துட்டு இது ஐகான் டேக்னு சொல்ல மாட்டாங்க, ஃபேவ் ஐகான் டேக் அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ ஃபேவ் ஐகான் டேக் எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டா நம்ம ஹெட் டேக்ல ஐகானுங்கிற ரிலேஷன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ஐகான் இமேஜை ஹெச்ரெஃப்ல கொடுத்து நம்ம அந்த ஐகான்ஸை மேலே வர வைக்கிறோம்னு தான் சொல்ல போறோம். ஓகேவா? தென் HTML வீடியோ டேக். HTML video is an element is used to show a video on a web page. Yes, வீடியோ டேக்னு நம்ம சொல்லும் போதே தெரியுது அதுல ஒரு வீடியோ தான் காட்ட போறோம். ஓகேவா? Then HTML tag is used for streaming video files such as a movie clip, song clip on the web page. Okay, the video tag contains one or more sources. Yes, அதுல வந்து நம்ம வீடியோ டேக்ல வந்துட்டு இப்போ ஒரு சோர்ஸ் தான் வைக்கணும்னு இல்லை, 2-3 சோர்ஸ் வைக்கலாம்.
இப்போ ஒரு இன்கேஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் சோர்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா எனக்கு செகண்ட் சோர்ஸ் ஒர்க் ஆகும். அதுதான் இதில் போட்டிருக்காங்க. With different video, the browser will choose the first source if it supports. Okay. The text between the video and இது video opening a video track உள்ள கொடுக்குற டெக்ஸ்ட் வந்து அது ஒர்க் ஆகல, டு நாட் சப்போர்ட் சரிங்களா, சப்போர்ட் ஆகலைன்னா அந்த டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும் போட்டிருக்காங்க. ஓகே, நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்றத பார்ப்போம். How it works. The controls attribute its video controls like play, pause and yes. இதுல வந்துட்டு சில attributes இருக்கு. அதுல என்னன்னா controls, automated, muted, loop. ஓகேவா, ஆட்டோமேட்டட் இல்லை ஆட்டோ பிளே. Yes, it is a good idea to always include with height and attributes. Yes, அந்த நம்ம கொடுக்குற வீடியோஸ்க்கு ஒரு width and height கொடுக்கறது அது நல்லதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. Then, if the height and width are not set, the page might flicker while the video loads. Yes, நம்ம கொடுக்குற அந்த height and width வந்து நம்ம இம்போர்ட் பண்ற அந்த வீடியோக்கு சூட் ஆகல அப்படின்னா கொஞ்சம் அந்த பேஜ் வந்து ஃபிளிக் ஆகும். ஃபிளிக்னா கொஞ்சம் லோட் ஆகும், இல்லை வீடியோ சப்போர்ட் ஆகாது, அந்த மாதிரி கொஞ்சம் இது நடக்கும். The source element allows you to specify alternative video files which the browser may choose from. Yes, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நிறைய சோர்ஸ் ஃபைல்ஸ் கொடுக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கொடுத்த சோர்ஸ் ஃபைல் எனக்கு ரன் ஆகலை அப்படின்னா செகண்ட் வந்து ரன் ஆகும். இந்த டெக்ஸ்ட் பிட்வீன் த எஸ் இது ஃபர்ஸ்ட்ல பார்த்தது. நம்ம கொடுக்குற டேக் வந்து சப்போர்ட் ஆகலைன்னா திருப்பி அந்த நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட் இதுல வரும். எஸ், இதுல தான் நம்ம அட்ரிபியூட்ஸ் அந்த வீடியோ டேக்ல கொடுக்க போறது. ஒன்று கண்ட்ரோல்ஸும் நமக்கு என்ன தெரியும், நம்ம வீடியோஸ் பார்க்கும்போதே பாஸ் அண்ட் ப்ளே பண்றது, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வர்றது கண்ட்ரோல்ஸ். ஹைட் அண்ட் வித் நமக்கு தெரிஞ்சதுதான். ஹைட் வித் மென்ஷன்ஸ் பண்றது. போஸ்டர்ஸ், இட் ஸ்பெசிஃபைஸ் த இமேஜ் விச் இஸ் டிஸ்பிளேட் ஆன் த ஸ்கிரீன் when the video is not played. எஸ், போஸ்டர்னா நம்ம என்ன வீடியோ கொடுத்துருக்கோமோ அந்த வீடியோ பிளே ஆகாம அந்த இமேஜ் மட்டும் அதுல இருக்கும். ஓகேவா. தென் ஆட்டோ பிளே, இட் ஸ்பெசிஃபைஸ் தட் த வீடியோ வில் ஸ்டார்ட் பிளேயிங் as soon as it is ready. இந்த வீடியோ வந்து நம்ம கிளிக் பண்ணி எனக்கு ப்ளே பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு முன்னாடி அது தானாவே ஆட்டோ பிளே ஆகிடும். ஆனா ஆட்டோ பிளே வந்துட்டு குரோம் சப்போர்ட் பண்ணாது. குரோம் வந்து ரொம்ப செக்யூர் ஆனது, நம்மளோட டிசைட் பண்ணாம பிளேன் கொடுக்காம அது வந்துட்டு ரன் ஆகாது. ஆனா நான் ஆட்டோ பிளே மியூட்டட்ல கொடுத்தேன்னா அது வந்துட்டு ஒரு நாய்ஸஸ் இல்லாம ரன் ஆகுறதுனால குரோம் அதை அலோவ் பண்ணும். அந்த டிஃபரன்ஸ் இப்போ நான் ரன் பண்ணி பார்க்கப்போ தெரியும். லூப்னா இப்போ அந்த வீடியோவோட செகண்ட்ஸ் வந்து எனக்கு 10 செகண்ட்ஸ் இருக்கு, அதான் டியூரேஷன். தென் இப்போ அந்த வீடியோ எனக்கு 10 செகண்ட்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் திருப்பி பிளே பண்ணேன்னா லூப்னால அது திரும்ப திரும்ப வரும். ஓகேவா. தென் சோர்ஸ், இட் ஸ்பெசிஃபைஸ் சோர்ஸ் யூஆர்எல். எஸ், இந்த சோர்ஸ் யூஆர்எல் அந்த வீடியோ எங்க இருக்கோ அதை நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம் இதுல. எஸ், இப்போ ஒரு வீடியோ அங்க இருக்கு, அந்த வீடியோக்கு நேம் வந்து ஹேவ் ஏ ஹாப்பி லேர்னிங் வித் இன்ஃபோஸ்பைட், அந்த வீடியோ ஃபைலோட நேம். ஓகேவா. இதுல இப்போ வீடியோ டேக் கொடுத்துருக்காங்க. இதுல 500 and 500 ஹைட் அண்ட் வித் கொடுத்துருக்காங்க. தென் இதுல ஒரு கீவேர்ட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா. தென் அந்த சோர்ஸ்ல இதுல நம்ம சோர்ஸ் எப்படி ஆட் பண்ண போறோம்னா எப்பவும் சோர்ஸை அந்த பேரண்ட் டேகோட ஓப்பனிங் டேக்ல நம்ம கொடுப்போம். ஆனா இதுல அப்படி இல்லாம நான் சொன்ன மாதிரி எத்தனை சோர்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒருவேளை ஃபர்ஸ்ட் சோர்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகணும்னா செகண்ட் சோர்ஸ் எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா. இதுல இப்போ சோர்ஸ் டேக்ல இந்த சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஃபைல் எனக்கு வரணும். டைப் வந்து சரி வீடியோ, எனக்கு வீடியோ தான் இம்போர்ட் பண்ணிருக்கேன், ஸோ வீடியோ ஒரு MP4 இருக்கும். இந்த டெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க, யுவர் ப்ரௌசர் டஸ் நாட் சப்போர்ட். எஸ், இது வந்து சப்போர்ட் ஆகலைன்னா இது எனக்கு ரன் ஆகும். ஓகேவா. இப்போ வந்துட்டு எஸ் ஓகே, வீடியோ டேக் ஓப்பன் பண்ணிருக்காங்க, ஓப்பன் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள சோர்ஸ் டேக்ல ஒரு வீடியோ கொடுத்து டைப் அண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகேவா. தென் இதுல பாருங்க, இதுல வந்துட்டு ஆட்டோ பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்டோ பிளே வந்து நான் சொன்ன மாதிரி குரோம் சப்போர்ட் ஆகாது. ஸோ இவன் இந்த வீடியோ வந்துட்டு அப்படியே எனக்கு பிளே ஆகாம அப்படியே இருக்குது. ஓகேவா. தென் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ் ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். நம்ம கீவேர்ட் மட்டும் இதுல அட்ரிபியூட்டா ஆட்டோ பிளே கொடுத்துருக்காங்க. தென் ஆட்டோ பிளே மியூட்டட். ஆட்டோ பிளே மியூட்டட்னா இது மட்டும் குரோம் அக்செப்ட் பண்ணும். ஏன்னா ஆட்டோ பிளேனா அது வந்து ஒரு நாய்ஸ் தனியா கொடுக்கும். ஸோ எனக்கு நம்ம கண்ட்ரோலே இல்லாம ஆட்டோ பிளே ஆகி தனியா ஒரு நாய்ஸ் நமக்கு கொடுக்குறத குரோம் அக்செப்ட் பண்ணாது. அது ரொம்ப செக்யூர்டா தான் இருக்கும். ஸோ ஆனா இது ஆட்டோ பிளே மியூட்டட், ஸோ இது டிஸ்டர்பன்ஸ் எதுலையும் இருக்காது, அது பாட்டுக்கு பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எனக்கு ஆட்டோ பிளே மியூட்டட்னா அது தானாவே ரன் ஆகி மியூட்லேயே இருக்கும். ஓகேவா. இதை நான் ரன் பண்ணி காட்டுறேன், இப்போ தெரியும். ஓகே, இது என்ன நான் பண்ணிடுறேன். Then ஒரு வீடியோ டேக், அதுக்குள்ள ஒரு சோர்ஸ் கொடுப்பேன்.
வெயிட். சரி. அதுக்குள்ள ஒரு சோர்ஸ் கொடுப்பேன். தென் அதில் சோர்ஸ் என்னன்னா என்கிட்ட ஆல்ரெடி ஒரு அந்த வீடியோவே இருக்கு. சாம்பிள் வீடியோ இதுதான். Hi, are you stuck in between when and where to start? Then என்கிட்ட இந்த வீடியோ இருக்கு. இதோட நேம் வந்து சாம்பிள் வீடியோ. ஓகேவா? இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இந்த டே 5 HTML நான் வந்துட்டு HTMLங்கிற ஒரு பேஜில் தான் ஒரு ஃபைலில் தான் முடிச்சிருக்கேன். போஸ்ட்மைட்ல HTMLல இதுக்குள்ள தான் எனக்கு அந்த இது இருக்கு. சாம்பிள் வீடியோவும் இதில் தான் இருக்கு. நம்ம பண்ற டே 5ம் இதில் தான் இருக்கு. ஓகேவா? ஸோ எனக்கு இது வந்து கொலாப்ஸ் ஆகாது. இந்த சோர்ஸ் ஃபைலில் நான் இப்போ சாம்பிள்னு அடிச்சாலே எனக்கு வந்துடும் அந்த வீடியோவோட நேம். அந்த நம்ம கொடுத்துருக்க ஃபைலில் என்னென்ன பாசிபிள் வீடியோஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே இதில் காட்டும். ஸோ இதை நான் என்ட்ரு கொடுத்துட்றேன். தென் இதில் ஒரு விட்டு கொடுப்பேன். தென் நம்ம வீடியோவில் கொடுத்துருவோம். விட்த் என்னன்னா ஒரு 500, ஹைட் என்னன்னா ஒரு 500. தென் நான் ஒரு கீவேர்ட் கொடுக்கேன், கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? இதோட டைப் வந்துட்டு வீடியோ ஆர் MP4. க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், எனக்கு ஒருவேளை இது எதுவுமே சப்போர்ட் ஆகலை அப்படின்னா நாட் சப்போர்ட்டட்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இது வந்து ரன் ஆகுதான் பார்ப்போம். This is not supporting. MP4, MP3 இல்லை MP4. hi, are you stuck in between when and இப்போ என்னோட ஃபைல் வந்துட்டு ரன் where to start? Encourage them for their career growth by providing. So go to our website. Thank you. எஸ், இது வந்து நம்ம கொடுத்த வீடியோ வந்துட்டு எனக்கு கண்ட்ரோல்ஸ் ப்ளே அண்ட் பாஸ் வர்ற மாதிரி எனக்கு இது வந்துட்டு. இப்போ வந்து நம்ம அதில் பார்த்ததுல இன்னும் 2 இருக்கு. ஒன்று என்னன்னா ஆட்டோ ப்ளே, இன்னொன்று லூப், இன்னொன்று மியூட்டட். அது இப்போ என்னன்னு பார்க்கலாம். நான் இதையே காப்பி பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஆல்ட் டவுனில் நான் 4 இது வச்சுக்கிறேன். எனக்கு 3 போதும். ஓகேவா? ஒன்று ஆட்டோ ப்ளே. ஓகேவா? இன்னொன்று ஆட்டோ ப்ளே இல்லை மியூட்டட். ஓகேவா? இப்போ இந்த ஆட்டோ ப்ளே மியூட்டடுக்கும் என்ன தெரியும்? ஆட்டோ ப்ளேனா இப்போ நான் குரோம் சப்போர்ட் ஆகான்னு சொல்லியிருக்கேன். தென் ஆட்டோ ப்ளே மியூட்டட்னா இது வந்து மியூட்டடா இருக்கிறதுனால இதை குரோம் அக்செப்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு F5. சரி, இது என்னோட ஃபர்ஸ்ட் உள்ளது, இது என்னோட செகண்ட். ஓகேவா? இதுதான் ஆட்டோ ப்ளே. ஸோ அது ரன் ஆகாம இருக்கு. இது ஆட்டோ ப்ளே மியூட்டட். ஸோ அது மியூட்டட்ல எனக்கு சவுண்ட் கேட்காம அது தானாவே ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இது நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்தனால எனக்கு Hi, பாஸ் அண்ட் ப்ளே are you stuck in between ப்ளே when கொடுத்து and where to start? Then பாஸ் பண்ணா பாஸ் ஆகிரும். ஓகேவா? தென் இதுதான் வீடியோஸ்ல வந்துட்டு ஒன்றும் இப்போ சொல்றது இல்லை. கண்ட்ரோல்ஸ் ஆட்டோ ப்ளே அண்ட் ஆட்டோ ப்ளே மியூட்டட். நம்ம கொடுக்குற வேல்யூஸ் இதில் இருக்கும். இதில் நான் வந்து எத்தனை சோர்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம்னு இருக்கேன். அப்படிதானே? ஷிஃப்ட் ஆட் டவுன் கொடுத்து இன்னொன்று வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு ரெண்டுமே ஒரே வீடியோஸ் தான். ஓகேவா? இப்போ நான் இந்த ஒரு ஃபைலை VDO.mp4 இருக்கிறது VO.mp4ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் சேவ் பண்ணிட்டு என்னோட டேப் அங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன்.
பாருங்க எனக்கு அந்த Hi, வீடியோஸ் எனக்கு வந்து are you வருது. stuck in between when and where இது to எந்த ஒரு சேஞ்சஸும் நடக்கல. பிகாஸ் அது என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்ததுல சாம்பிள் விஓ டாட் எம்பி ஃபோர்னு எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணோம். இல்லையா அப்போ எனக்கு ரெண்டாவது சோர்ஸ் செக் பண்ணிக்கணும். நான் அதில் சொன்ன ஃபர்ஸ்ட் அந்த பிபிடியில் சொன்ன மாதிரி தான். இப்போ நான் அதுக்குள்ள எத்தனை சோர்ஸாகவும் வச்சுக்கலாம். ஒருவேளை எனக்கு ஃபர்ஸ்ட் இது ஓப்பன் ஆகலை அப்படின்னா அது ரெண்டாவது சோர்ஸை போய் செக் பண்ணி அதை அது ரன் பண்ணி காட்டிடும். இதுதான் வீடியோ டேக். வீடியோ டேக்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஒன் செகண்ட். சரி ஓகேவா. இப்போ அதே டேக் தான் ஓகேவா. வீடியோ நம்ம வீடியோ டேக் யூஸ் பண்றதுனால வீடியோங்கிற டேக் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் ஓகேவா. இதுல விட்த் கொடுக்கேன். இந்த இதே தான் ரன் பண்ணி காட்ட போறேன் திரும்ப. விட்த் கொடுக்கேன் எனக்கு வந்து 500. ஸோ 500 பிக்சல்ஸ்க்கு எனக்கு வந்து ஒரு விட்த் அலோகேட் ஆகிரும் ஓகேவா. தென் ஹைட்டும் எனக்கு 500 பிக்சல் கொடுத்துருக்கேன் ஓகேவா. தென் நான் இதோட க்ளோஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. தென் எனக்கு நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டோம் ஆனால் சோர்ஸ் நம்ம கொடுக்கல. ஸோ சோர்ஸ் நான் இதில் கொடுக்குறேன். சோர்ஸ் எஸ்ஆர்சி நம்ம இதுவரை கொடுத்த இமேஜஸ் எல்லாத்துலேயுமே சோர்ஸ் வந்து இந்த ஓப்பனிங் டேக்லேயே நம்ம கொடுத்துருவோம். ஆனால் இதில் அப்படி இல்லை. வீடியோஸுங்கிறது வீடியோவும் ஆடியோவும் தனியாக ஒரு சோர்ஸ் டேக் மூலியமாக இது பண்ண போகிறோம். ஸோ சோர்ஸில் எஸ்ஆர்சியில் போயிட்டு நம்ம வந்துட்டு இந்த நான் என்ன சொன்னேன், இந்த ஃபைல் இருக்குல்ல, இந்த ஃபைல் எல்லாத்துலேயும் எங்கே இருக்குதோ நம்ம அதோட ஃபைலை தான் கொடுக்க முடியும். ஸோ எனக்கு இந்த ஃபைல் வந்துட்டு இந்த ஹெச்டிஎம்எல்ங்கிற இன்ஃபோஸ்மைட்ல ஹெச்டிஎம்எல்ல தான் எனக்கு இந்த டே5 இருக்குது. இதே டே5 இருக்கிற அதே ஃபைல்ல தான் எனக்கு இந்த சாம்பிள் ஆடியோ இருக்கு, சாம்பிள் வீடியோ இருக்கு. நம்ம இப்போ பார்க்கறது வந்து வீடியோ. ஸோ எனக்கு வந்துட்டு அந்த இதில் நான் வந்துட்டு எஸ்ஏ அப்படின்னு அடித்தாலே போதும். நான் இருக்கிற ஃபைலில் ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் இருக்குதா, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபைல் வீடியோ இல்லை ஆடியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குதான்னு காட்டிடும். ஸோ எனக்கு வந்து சாம்பிள் வீடியோ இருந்துச்சு, சாம்பிள் ஆடியோ இருந்துச்சு, எனக்கு சாம்பிள் வீடியோ இப்போ வேணும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டேன் ஓகேவா. தென் நான் கொடுத்துருக்க டைப் வந்து வீடியோ. ஸோ டைப் வந்துட்டு வீடியோ, பட் அந்த ஃபைலோட ஃபார்மெட் வந்து MP4ல இருக்கு. ஸோ வீடியோ ஒரு MP4 நான் கொடுத்துருக்கேன். தென் இந்த டேகை நான் க்ளோஸ் பண்ணி முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ எனக்கு இந்த வீடியோ வந்து ஒரு கண்ட்ரோல்ஸோட எனக்கு இருக்கணும். வீடியோ வந்து பாஸ் இல்லை ப்ளே பண்ணுற மாதிரி எனக்கு இது வேணும். ஸோ அதோட நம்ம அட்ரிபியூட்ஸ் அதில் பார்த்தது கண்ட்ரோல்ஸ். ஸோ நான் கண்ட்ரோல்ஸ் கொடுத்ததுனால இப்போ இதை எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஸ்லாஷ் ஓகேவா. இப்போ எனக்கு பாடிக்குள்ளே இருக்கிறது இந்த ஒரு வீடியோ மட்டும்தான். தென் இந்த ஐகான் நம்ம கொடுத்துருக்கோம், டைட்டில் கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். தென் இப்போ இதில் போய் சரி நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். எனக்கு இந்த வீடியோ வந்துருச்சு. 500 பிக்சல் × 500 பிக்சல் ஹைட் வித் தான் வந்திருக்கு. தென் Hi, எனக்கு பாஸ் are அண்ட் you ப்ளே stuck பண்ணுற in மாதிரி வந்திருக்கு. between when ஆடியோஸ் and உங்களுக்கு where to அதில் start? கேட்குதா இல்லையான்னு தெரியல. பட் Then எனக்கு இந்த you are on ஆடியோஸ் the right. கேட்குது ஓகேவா. தென் எனக்கு வந்துட்டு இந்த கண்ட்ரோல்ஸை வந்துட்டு வேற மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வேணுமா, இல்லை ஆட்டோ பிளேல வேணுமா, இல்லை ஆட்டோ பிளேல மியூட்டடாக வேணுமா அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கலாம் ஓகேவா. அதை தான் நான் இதில் கொடுத்துருந்தேன். இப்போ வந்துட்டு நான் இதை கமாண்ட் எடுத்து விட்டுருக்கேன். இது நமக்கு இப்போ நான் அதே தான் இதில் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்கேன், இதில் ஆட்டோ பிளே கொடுத்துருக்கேன், இதில் ஆட்டோ பிளே மியூட்டட் கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணிட்டு அதில் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ இதில் வந்துட்டு கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம கண்ட்ரோல்ஸாக தனியாக டிசைட் பண்ணிக்கலாம். இதில் ஆட்டோ பிளே கொடுத்துருக்கோம். ஆட்டோ பிளே குரோம் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது ஓகேவா. ஸோ அது வந்துட்டு இப்படி ஒரு இமேஜாகவே இருக்குது. தென் இதில் ஆட்டோ பிளே மியூட்டட். ஸோ இதில் மியூட்டட்னா நமக்கு வந்துட்டு குரோம் வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். நம்ம யூசருக்கு வந்துட்டு ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுங்கிறதுக்காக இது மியூட்டடான இருக்கு. ஸோ இது பேக்ரவுண்ட்ல ரன் ஆகியுமே எந்த வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுங்கிறதுக்காக ஆட்டோ பிளே மியூட்டட் வந்து சப்போர்ட் ஆகுது. இவ்வளவுதான் வீடியோ டேக். புரிஞ்சுதா? சரி. தென் ஆடியோ டேக் போகலாம். ஓகே, ஆடியோ டேக். ஆடியோ டேக்கும் வீடியோ டேக்கும் கிட்டத்தட்ட ஒன்று தான். நம்ம அதில் எப்படி ஒரு வீடியோ கொண்டாந்தோமோ இதில் வந்து ஆடியோ. ஒரு நிமிஷம்.
இந்த வீடியோ ப்ளே பண்றப்போ வீடியோவோட ஆடியோ உங்களுக்கு கேட்டுச்சா? ஓ, கேட்கலையோ? சரி, ஓகே. இப்போ ஆடியோ செக்ஷனுக்கு ஆடியோ நீங்க கேட்கலாம். சரி, ஓகே. நான் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கேட்கும். சரி, அப்ப நீங்க ரன் பண்ணி பாருங்க. நான் அந்த சாம்பிள் வீடியோ ஆடியோ அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே போடுறேன். ஓகே. Hmm. The HTML audio element is used to play an audio file on your web page. It is similar to video. Video tag மாதிரியே தான் audio tag. Then audio tag is used to embedded sound content in documents such as music or other. Okay, audioனாலே அது ஒரு music இல்ல ஒரு other audio streams ஆ இருக்கும். It can also contains one or more tags in the different audio sources. Yes, அதுக்குள்ள எத்தனை sources நம்ம அதுக்குள்ள கொடுத்த மாதிரி தான். Then the text between the audio tag ஒருவேளை சப்போர்ட் ஆகலைன்னா இந்த நம்ம கொடுத்துருக்க டெஸ்ட் அதில் வருங்கிறது போட்டிருக்காங்க. ஓகே. அண்ட் ஹவ் இட் ஒர்க்ஸ் கண்ட்ரோல்ஸ் அட்ரிபியூட் அதே மாதிரி தான். நம்ம கண்ட்ரோல்ஸ் கொடுத்ததுனால அது கண்ட்ரோல் ப்ளே அட் பாஸ் அண்ட் வால்யூம் பண்ணிக்கலாம். தென் சோர்சஸ்க்குள்ள வீடியோ அதோட லிங்க்ஸ் கொடுப்போம். ஆடியோ டேக்ல கொடுக்குற டெக்ஸ்ட் சப்போர்ட் ஆகலன்னா வரும். ஓகே. தென் இந்த இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடி டேக் HTML செஷன் ஃபைன் வந்துச்சு. தென் ஆடியோ டேக்ல கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ்ல என்னென்ன இருக்கும்? ப்ளே, பாஸ் அண்ட் வால்யூம் மூணுமே இருக்கு. அதோட சோர்ஸ் டாட் MP3 டைப் ஆடியோ ஆர் எம்பெக். எம்பெக்கு நம்ம வந்துட்டு வீடியோ செஷன்ஸ் இல்லை பிறகு ஆடியோ செஷன்ஸ்க்கு வந்து சொல்லுவாங்க. சில பேர் கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ஆடியோ ஃபார்ம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி சொல்ல, ஒரு மூவிங் பிக்சர் இல்லை அந்த மாதிரி அதோட ஃபுல் ஃபார்மே மூவிங் பிக்சர் எக்ஸ்பர்ட்ஸ் குரூப் தான். எப்படி சொல்ல, சரி, அது ஒரு ஆடியோ ஃபைல் தான். அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஒரு மூவிங் பிக்சரை நமக்கு வந்து தனியாக ஒரு ஆடியோ ஃபைல் கொடுக்காங்க. இந்த இடத்துல எனக்கு இந்த சின்ன சின்ன இந்த மூவ் ஆகுறதெல்லாம் சென்ஸ் பண்ற மாதிரி எனக்கு ஆடியோஸ் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன ஆடியோஸையும் எம்பெக் ஃபைல் தான் சொல்லுவாங்க. ஓகேவா? தென் நம்ம இதுல இருக்கிறத ஆடியோ ஒரு எம்பெக்னு மென்ஷன் பண்ணிட்டு ஆடியோ டேக்குள்ள அந்த சோர்ஸ் கொடுத்துடுறாங்க. சரி, தென் நம்ம அதுல கொடுத்த மாதிரியே அது ஃபர்ஸ்ட் கொடுத்தது வந்து கண்ட்ரோல்ஸ். ஓகேவா? தென் இதுல இருக்கிறது வந்து ஆட்டோ பிளே அண்ட் ஆட்டோ பிளே மியூட்டட். ஆட்டோ பிளேன்னா சோர்ஸ், ஆமா, ஆட்டோ பிளேன்னா அதுல உள்ள இதே மாதிரி தான். நம்ம பிளே கொடுத்தா அது பிளே ஆகும். இதே இது ஆட்டோ பிளே மியூட்டட்னா எஸ், அது வந்துட்டு மியூட்ல தான் இருக்குது. எஸ், இது ரன் பண்ணியே பார்க்கலாம். முன்னாடியே போ, வீடியோ எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆடியோ டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். தென் அதுக்குள்ள ஒரு சோர்ஸ், சோர்ஸ்ல SRC இதில் ஒரு கொடுத்தது சாம்பிள் ஆடியோ. ஓகேவா? தென் டைப் டைப் வந்துட்டு ஆடியோ எம்பெக். சரியா? தென் க்ளோஸ் டேக். ஓகே, இது வந்து கண்ட்ரோல்ஸ்ல இருக்கு. கண்ட்ரோல் இஸ் இப்போ நம்ம அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இது போயிருச்சு. இப்போ வந்துட்டு இது பாஸ் அண்ட் ப்ளே வால்யூம் பட்டன். Welcome to Enforcement. வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட்னு ஒரு ஆடியோ Welcome இருக்கு. to Enforcement. இந்த இதை பார்த்தா தெரியும் மூவ் ஆகுறது. Welcome to Enforcement. சரி, ஓகே. இது வந்துட்டு கண்ட்ரோல். தென் ஆட்டோ பிளேயும் மியூட்டோடையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷிஃப்ட் டேரக்ட் தான். ஆட்டோ பிளே அதுல உள்ள Welcome to நம்ம Enforcement. ப்ளே பண்ணாத வர அது ப்ளே ஆக மாட்டேங்குது. நம்ம வந்துட்டு அந்த குரோம் அது செக்யூர்டா தான் வச்சுக்குது. தென் ஆட்டோ பிளே மியூட்டட்.
Welcome to Enfosmet. Welcome to Enfosmet. விசிபிள் ஆக மாட்டேங்குது. Play. Okay. Support ஆக மாட்டேங்குது. Super. சரி ஓகே, இதே நான் ஆட்டோ பிளேயா கொடுக்கேன். ஆட்டோ பிளே. ஆமா, இது வந்து ஆட்டோ பிளே வந்து கண்ட்ரோல்ஸ் இல்லாம ரன் ஆகாது. ஷிஃப்ட் until down. ஓகே. ஆட்டோ பிளே. தென் இதில் வந்து ஆட்டோ பிளே மியூட்டட். சரி ஓகே. இப்போ நமக்கு மியூவும் வந்துச்சு. ஏன்னா ஆடியோவில் வந்துட்டு இன்னொன்று என்னன்னா கண்ட்ரோல்ஸ் வந்து இல்லைன்னா அது எதுக்குமே சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? Welcome to Enfosmet. இது நமக்கு தானா ப்ளே ஆகாது, பிகாஸ் கண்ட்ரோல். ஆட்டோ ப்ளே வந்துட்டு நம்ம ப்ளே ஆகாம அது ப்ளே ஆகாது, டிஸ்டர்பன்சஸ் க்ரோம் சப்போர்ட் ஆகாது. ஓகே. Welcome to Enfosmet. இது வந்து நம்ம ஆட்டோ ப்ளே மியூட்டட் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து மியூட்டட்லேயே தான் இருக்குது டிஃபால்ட்டா. ஸோ இதுவும் நம்ம ப்ளே பண்ணா ப்ளே ஆகுமே தவிர சவுண்டு கேட்காது. அன்மியூட் பண்ணிட்டு பண்ணலாம். Welcome to Enfosmet. இந்த ஆடியோஸ் எனக்கு கேட்குது, ஆனால் உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. சரி, நான் இந்த ஃபைல் நான் அனுப்புறேன், நீங்க இதை என்னன்னு பாருங்க. ஓகேவா? தென் எஸ் ஓகே. ஆடியோ தென் பட்டன்ஸ். எஸ் பட்டன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ ஒரு ஃபைல் நம்ம ஏதாச்சும் கிரியேட் பண்றோம், அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டு போறோம், நெக்ஸ்ட் இல்லை சைன்இன் இல்லை லாகின், அது எல்லாமே ஒரு பட்டனாக தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த பட்டன் டேக் மூலியமா அந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் எப்படின்னா இந்த பட்டன் டேக் டிபைன்ஸ் கிளிக்கபிள் பட்டன். ஓகே, இன்சைட் பட்டன் எலமெண்ட் யூ கேன் புட் ஒரு பட்டன் டேக்ல நம்ம ஒரு ஐ டேக் வச்சுக்கலாம், பிரேக் டேக் வச்சுக்கலாம், பி டேக் வச்சுக்கலாம், ஸ்ட்ராங் ஒரு இமேஜ் கூட நம்ம வச்சுக்கலாம். திஸ் இஸ் நாட் பாசிபிள் வித் பட்டன் வித் எலமெண்ட். ஓகே. Always specify the type attribute for a button element to okay what type of button it is. Okay, நம்ம வந்து டைப் வச்சு நம்ம அந்த பட்டன் டைப்பும் வச்சுக்கலாம், ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பட்டன் கொடுத்தா எனக்கு பட்டன் ஈவெண்ட் தான் நடக்கணுமா, இல்லை சப்மிட் நடக்கணுமா, இல்லை ரீசெட் நடக்கணுமாங்கிறது அந்த டைப் மூலயமா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பட்டன் இஸ் கிளிக்கபிள் பட்டன், சப்மிட்னா சப்மிட் பட்டன், ரீசெட்னா ரீசெட் பட்டன். இது வந்துட்டு அந்த பட்டனோட டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. டைட்டில் செஷன் ஃபைன் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் பாடி இல்லை H1 டேக் வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகே. பட்டன் இல்லை டைப் பட்டன். ஆன் கிளிக்னா அது வந்துட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி தான். ஓகே, இது நான் என்ன சொல்கிறேன், ஆன் கிளிக் அப்படின்னா இந்த பட்டனை ஒருவேளை கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். இந்த அலர்ட்னு கொடுத்து நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே கொடுக்குற வேல்யூஸ் வந்துட்டு மேலே ஒரு அலர்ட் மெசேஜாக இங்கே பாப்பப் ஆகும். இப்போ ஆன் கிளிக் ஒருவேளை யாராவது கிளிக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அலர்ட் ஹாப்பி லேர்னிங் அப்படின்னா வரும். அலர்ட் மெசேஜ் என்னன்னு தெரியுது இல்லை, ஒரு ஓகே இல்லை கொடுத்து ஒரு பட்டன் பக்கத்தில் வரும். ஓகேவா? இந்த பட்டனில் எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வேணும், அது என்னன்னா கிளிக் மீ. ஓகேவா? இப்போ இது எப்படி ரன் பண்ணுறாங்கன்னா இப்போ எனக்கு ஆடியோ வேணாம். ஒரு பட்டன் பட்டன் தான் இங்கே ஒரு H1 டேக் வச்சுக்கலாம்.
இந்த பட்டன்ல எனக்கு என்ன மெசேஜ் போட்டிருக்கோம்னா click me to have பேஸ்னு வச்சுக்கலாம். ஓகேவா? தென் இதில் ஒரு ஆன் கிளிக் ஈவெண்ட் எழுதுறேன். ஓகேவா? இதில் எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். என்ன அலர்ட்டில் வரணும்னா சரி ஹாவ் கிரேட் லேர்னிங் வச்சுக்கோங்க. ஓகே, கிரேட் லேர்னிங். ஓகேவா? இப்போ என்னன்னா எனக்கு ஒரு H1 டேக் இன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு அதில் ஒரு பட்டன் வைக்க போகிறேன். கிளிக் மீ டு ஹேவ் அட்வைஸ்னு ஒரு பட்டன். ஓகேவா? அதில் ஆன் கிளிக் ஈவெண்ட்ல என்ன கொடுக்குன்னா ஒரு அலர்ட் மெசேஜ் வரணும். அந்த அலர்ட் மெசேஜில் என்ன வந்திருக்குன்னா ஹேவ் ஏ கிரேட் லேர்னிங். இது எனக்கு இப்போ ஒரு மென்ஷன் ஆகும். ஓகேவா? கண்ட்ரோல் எஸ் சேவ் பண்ணிட்டு இதில் ரன் பண்ணி பார்த்தேன். இந்த எனக்கு H1 டேக் மாதிரி H1 டேக்ல இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகிட்டு கிளிக் மீ டு ஹேவ் அட்வைஸ்னு ஒரு பட்டன் எனக்கு வருது. இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் வரும். சி ஹேவ் ஏ கிரேட் லேர்னிங் அந்த எக்ஸ்க்ளமேட்டர் சிம்பிளோட வந்திருக்கு. இது ஓகே கொடுத்தா எனக்கு வரும். இப்போ எனக்கு இந்த இதை எத்தனை தடவை கொடுத்தாலும் அது எனக்கு வரும். ஓகேவா? தென் இது ஆன் கிளிக்கு. இதை வந்துட்டு நமக்கு டைப் வந்து வேற எது மாதிரி வேணாலும் மாற்றுவாங்க. டைப் ஓகேவா? டைப் வந்து இப்போ எனக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது வந்துட்டு ஒரு பட்டனாக இருக்கலாம், இல்லைன்னா மெனுவாக இருக்கலாம், இல்லை ரீசெட்டாக இருக்கலாம், இல்லை சப்மிட்டாக இருக்கலாம். இது நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பூட் ஸ்ட்ராப் மூலயமா எனக்கு இப்போ நம்ம ஷார்ட் கீஸ் இப்போ பட்டன் நம்ம கொடுக்குறதுக்கு பதிலாக பட்டன் கொடுத்துருந்தா அந்த பூட் ஸ்ட்ராப்ல ஒரு டிசைன் ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பட்டனுக்கு எனக்கு இந்த கலர்ல இருக்கணும், இந்த ஃபாண்ட் அப்ளை ஆகிருக்கணும், அது மாதிரி. இப்போ சப்மிட் கொடுத்தா எனக்கு வந்து அது சப்மிட் ஆகிருக்கணும், ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதை கீவேர்ட்ல அவங்க ஆல்ரெடி கொடுத்து வச்சிருப்பாங்க. இது அதுக்காக நம்ம டைப்பை ஃபர்ஸ்டே மென்ஷன் பண்றது. ரீசெட்லாம் ரீசெட்னு கொடுத்தா நம்ம ஒரு ஃபார்ம் வச்சிருப்போம். என்ட்ரி ஒரு நேம், என்ட்ரி ஒரு ஏஜ், என்ட்ரி ஒரு ஏரியா அதெல்லாம் கொடுத்துருப்போம். ரீசெட்னு ஒரு பட்டன் கொடுத்தா எனக்கு இதெல்லாம் கிளியர் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு இந்த டைப்ஸ் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நான் பட்டனே கொடுத்ததுனால எனக்கு வந்துட்டு இந்த இது வந்திருக்கு. கிளிக் மீ டு அட்வைஸ். ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஆமாம், வெல்கம் டு இன்ஃபோர்ஸ்மெண்ட் கிளிக் மீல கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த வீடியோ ஆடியோஸில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? கேன்வாஸில் கொஞ்சம் எரர்ஸ் இருக்குது. நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். இல்லை நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பார்க்கலாம். ஹலோ? யாருக்கும் எதுலையும் டவுட்ஸ் இருக்கா? வீடியோஸ் ஆடியோஸ் அதுலேயும் பட்டன்ஸ் ஐகான்ஸ். ஓகே, ரைட், ஒரு நிமிஷம்.
சூப்பர். சரி ஓகே. நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னன்னு பார்க்குறேன். வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இல்ல கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாமா? ஹலோ? சரி ஓகேம்மா. அப்போ குரூப்ல நான் ஃபர்ஸ்ட் 3 செக்ஷன் HTML அது ஓகே. நான் அது என்னன்னு பார்க்கல. நான் இதுல வேற என்ன கிளாஸ் ரூம்ல நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகேவா? கேன்வாஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கலாம். நாளைக்கு கிளாஸஸ் கிடையாது. ஓகேவா? நாளைக்கு கழிச்சு ஆமா நாளைக்கு கழிச்சு அது அவங்க சொல்லுவாங்க என்னன்னு. சரி ஓகே. நான் இதோட கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். நாளைக்கு நியூ இயர், ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர்.